So okay, okay. So in the plus plus. ஸோ இதான் அரவிந்த், லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். இப்போ OLTPனா என்ன, ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங் சிஸ்டம்மு. அது ஆப்ரேஷனல் டேட்டா மேனேஜ் பண்ணுறோம். ஏதோ ஒரு அப்ளிகேஷன், இப்போ லைக் ஒரு HRS சிஸ்டம்னு ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த HRS சிஸ்டமோட அப்ளிகேஷன் டேட்டா கேப்சர் பண்ணி டே டு டே ஆப்ரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த OLTP சிஸ்டம். ஓகேவா, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக அரவிந்த்? ஸோ அதில் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தா டிஎம்எல் ஆப்ரேஷன், இன்சர்ட்டு, அப்டேட், டெலிட். அதாவது மோர் ரைட் ஆப்ரேஷன் இருக்கும், ரீட் ஆப்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். சரியா? பட் வேறஸ் OLAP என்னன்னா இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் OLTP தான். அதாவது என்னென்னா வாட் எவர் OLTPயில் நீ கேப்சர் பண்ணுற டேட்டாவை, கரண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது தான் OLAPோட வேலை. பட் OLAPோட மெயின் இன்டென்ஷன் என்னென்னா ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். கரெக்டாக? இந்த சிஸ்டமோட மெயின் பர்பஸ் என்னென்னா டிசிஷன் மேக்கிங் ஃபார் அனலிட்டிக்கல் பர்பஸ். அதுதான் இதோட ரீசன். ஸோ ஹை லெவல் டீமில் இந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் பீப்புளெலாம் வந்து இந்த OLAP சிஸ்டமோட டேட்டாவை வச்சுக்கிட்டு, இந்த லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வச்சுக்கிட்டு, ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கரண்ட் டேட்டா வச்சுட்டு பிஸ்னஸோட ட்ரெண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ தே கேன் மேக் ஏ குட் டெசிஷன். ஓகேவா? இதுதான் குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் OLTP அண்ட் OLAP. எதுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்குறோன்னா, நம்ம மெயினாக இப்போ PowerBI வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிட்டிக்கல் ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் டூலில், இந்த டேட்டா விஷுவலைசேஷனுக்கு பேக் போனே வந்து இந்த OLAP தான். OLAP இந்த டேட்டா வேர்ஹவுஸ் டேட்டா தான். அந்த டேட்டா வேர்ஹவுஸ் டேட்டா வேர் இட் கம்ஸ் ஃப்ரம் த்ரூ OLAP. ஓகேவா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இதுக்கு பேக் போன் வந்து OLTPயா OLAPன்னு சொன்னீங்க? OLAPவா? OLTPலேருந்து டேட்டா வருது, கேப்சர் பண்ணி இதில் வந்து டேட்டா வேறு சிஸ்டமில். இந்த OLAPன்றது ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங், அது ஒரு ப்ராசஸ். பட் அதுக்குள்ளே ETLன்ற ப்ராசஸ் வழியாக எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம், லோட். ஏன்னா ஒரு டேட்டாவை நம்ம சோர்ஸ் சிஸ்டம், OLTP சிஸ்டம் இருக்குல்ல, அது எனி HRS சிஸ்டம் ஆர் ERP சிஸ்டம், வாட் எவர் த சிஸ்டம் ஃபார் டே டு டே ஆப்ரேஷன் பண்ணுற டேட்டாவை நம்ம டெய்லி அதை வந்து பீரியாடிக்கலாக ஒரு பேட்ச் ப்ராசஸாகவோ ரியல் டைம் ப்ராசஸிங்காகவோ டேட்டாவை எடுத்து அது ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் ஏரியாவில் வச்சுக்குவாங்க, லார்ஜ் வால்யூமாக. அதுதான் அது பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் OLAPன்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த OLAP, ஓகேவா? அந்த OLAPல வந்து இந்த ஆன்லைன் அனலிட்டிக் ப்ராசஸிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. பட் பேக்ரவுண்டில் ETLன்ற ப்ராசஸை வச்சு தான், எக்ஸ்ட்ராக்ட், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடிங் ப்ராசஸை வச்சு தான் இந்த டேட்டா வேர் ஹவுஸில் கம்ப்ளீட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை கேப்சர் பண்ணுறோம். சரியா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா அரவிந்த்? ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இப்போ OLTP சிஸ்டம் வந்து லிமிட்டட் டேட்டா தான் வச்சுருப்போம். மேக்ஸிமம் ஒரு 6 months டேட்டா, இல்லை 1 year டேட்டா. பிகாஸ் ஏன்னா நிறைய ரைட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்காக ஏன்னா ரைட் ஆப்ரேஷன் நிறைய பண்ணும்போது அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்பர் நார்மலைஸ்டாக இருக்குது, லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்றது, ரெஸ்பான்ஸ் டைம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து லிமிட்டட் டேட்டா தான் இருக்கும். வேறஸ் OLAPல வந்து நிறைய ரீட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதாவது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்கும், ஒரு சேல்ஸ்னு ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்குன்னா அதை சுற்றி கஸ்டமர் டேட்டா இருக்கலாம், ப்ராடக்ட் டேட்டா இருக்கலாம், ஸ்டோர் டேட்டா இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் டேட் டைமென்ஷன் டேட்டா இருக்குது. இந்த அது ஒரு ஸ்டார் ஸ்கீமா செட்டப்னு சொல்லுவோம். அந்த சரௌண்டடாக இருக்கலாம். இப்போ சேல்ஸ்ன்ற டேபிள் தான் வந்து ஃபுல்லாக நியூமெரிக்கல் மெஷராக டேட்டாவை ஹோல்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன். அது நியூமெரிக்கல் மெஷர் இந்த சென்ஸ் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வைஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில், இல்லை ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டோரில் எவ்வளோ நடந்திருக்குங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவில் இந்த ஃபேக்ட் டேபிளில் வந்து நியூமெரிக்கல் மெஷர் டேட்டா மட்டும்தான் இருக்கும். வேறஸ் இதில் வந்து சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், டைமென்ஷன் டேபிள்லாம். சப்ஜெக்ட் மேட்டர் இந்த சென்ஸ் ஈச் த கஸ்டமர் ஒரு சப்ஜெக்ட்டு, ப்ராடக்ட் ஒரு சப்ஜெக்ட்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோர் ஒரு சப்ஜெக்ட்டு. பட் அந்த சப்ஜெக்ட்டுக்கான என்ன நியூமெரிக்கல் வேல்யூ நான் வந்து எடுக்க போகிறன்றது ஃபேக்ட் டேபிளில் வச்சா இருக்கும். ஸோ இது சரௌண்டட் பை ஸ்டார் ஸ்கீமா செட்டப்பில் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ OLTPன்றது வந்து நார்மலைஸ்டு டேட்டா, கம்ப்ளீட் நார்மலைஸ்டு டேட்டானா எல்லாமே வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டா, கம்ப்ளீட்லி
என்ன சொல்கிறது, டூப்ளிகேட்டே இல்லாமல் இருக்கும். அதுதான் நார்மலைஸ்டு நோ ரெடண்டன்சி இருக்கும், கம்ப்ளீட் ஜீரோ ரெடண்டன்சின்னு சொல்லலாம். சரியா? வேரஸ் இங்கே ஓலாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரெடண்டன்ட் டேட்டா, அதுதான் டூப்ளிகேட் இருக்கும். ஒய் டூப்ளிகேட்? நம்ம கரண்ட் ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மெயின்டைன் பண்ணுறோம், கரெக்டாக? அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷனு, ஒரு கஸ்டமர் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மியோ அரவிந்தோ ஒரு கஸ்டமர்னா அந்த கஸ்டமருக்கான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து ஒரு டேட் இருக்கும், பட் 1 or 2 years பிஃபோர் வேறு லொக்கேஷனில் இருந்திருக்கலாம். பட் எல்லாம் கலெக்டிவ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கரண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம்ல. அப்போ அது ஆப்வியஸ்லாக தட் இஸ் கால் ரெடண்டன்ட்ல. ரெடண்டன்ட் மீன்ஸ் டூப்ளிகேட்டில். ஸோ திஸ் இஸ் வாட் ரெடண்டன்ட் டேட்டான்னு சொல்கிறோம். பட் டூப்ளிகேட்டாக இருந்தால் கூட எப்படி அந்த டூப்ளிகேட் டேட்டாவை நம்ம வந்து யூனிக்காக மெயின்டைன் பண்ணுறோன்னா, அப்போ அந்த டேபிளுக்கான ஒரு சரகேட் கீன்னு ஒன்று வச்சுருப்போம். எப்படி வந்து ஓஎல்டிபி சிஸ்டம் ஒரு டேபிள்லையும் கஸ்டமர் டேபிள்லையோ இல்லை ஒரு எம்ப்ளாயி டேபிள்லையோ ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள்லையோ வச்சு அதில் வந்து ஒரு கஸ்டமரையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைமரி கீ இருக்கும்ல. ஓகேவா? இப்போ அரவிந்தோ ஒரு லக்ஷ்மியோ ஒரு கஸ்டமர்னா அந்த கஸ்டமருக்கான யூனிக்காக எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் ஐடி இருக்கும். ஓகே, கஸ்டமர் நம்பர்ன்ற அது தனி, பட் கஸ்டமர் ஐடி வச்சு யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணல. பட் அதே கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் நம்ம ஓலாப்பில் வரும்போது பார்த்தோன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒய்? பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு பிக்சர் இருக்கலாம் 2 years பிஃபோர், பட் டுடே கரண்ட் வேறு அட்ரஸில் இருக்கலாம். சரியா? தட் இஸ் வாட். ஸோ அப்போது அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரகேட் கீன்னு ஒரு கீ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு ஆர்டிஃபிஷியல் சூடோ கீன்னு கூட சொல்லலாம். அதை மெயின்டைன் பண்ணி அந்த சரகேட் கீ, அந்த ப்ரைமரி கீ தான் ஃபேக்ட் டேபிளில் வந்து ஒரு ஃபாரின் கீயை வச்சு ரிலேட் பண்ணி தான் கலெக்டிவாக நம்ம அனலிட்டிக்கல் டேட்டாவை எடுப்பாங்க. ஜஸ்ட் இது குயிக் ப்ரீஃப் தான். ஐம் நாட் ஜம்பிங் டு டூ மச் ஆஃப் டீடைல், பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக் லைக். புரியுதா? எனி கொஸ்டின்ஸ் ஸோ ஃபார்? இப்போ அதுதான். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நான் முன்னாடி கூட இன்னொரு டேர்ம் நான் கீவேர்ட்லாம் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும். இது வந்து வாலட்டைல் டேட்டா, இது நான் வாலட்டைல் டேட்டா, இது ரெடண்டன்ட் டேட்டா, இது நான் ரெடண்டன்ட் டேட்டாலாம் சொல்கிறோம்ல. வாலட்டைல்னா மாறக்கூடியது, சேஞ்சபிள். ஓகேவா? ஸோ இங்கே ஓஎல்டிபி சிஸ்டம் வந்து வாலட்டைல், ஓகே, ரிப்பீட்டடாக. பட் ஆனால் இங்கே வந்து ஓலப் வந்து நான் வாலட்டைல், மாறாது. ஒன்ஸ் நீ ஒரு டைம் இப்போ நைட்லி ஜாப் நடக்குது, பேட்ச் ப்ராசஸிங் நடக்குது, டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, ஓலாப்பில் எழுதுறாங்க. அப்போ அந்த இடிஎல் ப்ராசஸ் ரன் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஸ்டேஜிங் டேபிளில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அது வேணுன்ற ரெக்கார்ட் ஃபார்மேட்டுக்கு வந்த பிறகு ஃபைனலாக டேட்டா வேரஸில் லோட் பண்ணிவிடுவாங்க. அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த ஒன்ஸ் இந்த டேட்டா வேரஸ் டேட்டா ரெடி ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட் பிக்சர் தான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் கொண்டு போவோம். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் நத்திங் பட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் லைக் PowerBI, டேப்லோ, கிளிக்வியூ, அது மாதிரி நிறைய டூல்ஸை வச்சு அந்த டேட்டா வேரஸில் கலெக்ட் பண்ண ஃபேக்ட் டேபிள் இன்ஃபர்மேஷனு, டைமென்ஷன் டேபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ்க்கு கொடுக்க போகிறோம். புரியுதா? இதுதான் ஃப்ளோ ஆக்சுவலாக. ஓஎல்டிபி ஓலாப்பில் டேட்டா செட்டில் ஆன பிறகு அந்த செட்டில் ஆன டேட்டா வேரஸ் டேட்டா ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள் டேட்டா வச்சு நம்ம பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸுக்கு பேசிக்லி இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓலாப் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செக்ஷன். ஓகேவா? ஒன் இஸ் டேட்டா வேர்ஹவுஸ், ரெண்டாவது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட். ஓகேவா? ஸோ இதை புட் டுகெதர் தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா DWBIன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் டேட்டா வேர்ஹவுஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இந்த டேட்டா வேர்ஹவுஸ் வந்து நம்ம இந்த ஓலாப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்ல டேட்டாவை, சாரி ஓஎல்டிபிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்ல டேட்டாவை, அது இடிஎல் ப்ராசஸ் வழியாக த்ரூ இடிஎல் ப்ராசஸ் we are capturing. இப்போ ஓஎல்ஏபினா அந்த அந்த ஒரு விசுவலைசேஷன் கொண்டு வர்றது தானே ஓஎல்ஏபி? இல்லை, விஷுவலைசேஷன் சொல்கிறது தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸில் டேட்டா செட்டில் ஆகுதுல்ல ஓஎல்டிபிலேருந்து ஓலாப்புக்கு. ஆமாம். ஓகேவா? இதில் இது செட்டில் ஆகிடுச்சு, டேட்டா வேர்ஹவுஸில் செட்டில் ஆகிடுச்சு. அந்த செட்டில் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேக்ட் டேபிள், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் டேபிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கஸ்டமர், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் நான். கஸ்டமரு, ப்ராடக்ட்டு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோரு, அப்புறம் இது டேட் வந்து ஸ்டாட்டிக் டேபிள் தான் ஆல்மோஸ்ட்டு. ஓகே, இது வந்து இங்கே வந்து சேல்ஸு, இதுதான் ஃபேக்ட் டேபிள்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ இது வந்து இந்த டேட்டா செட்டில் ஆயிடுச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூலில் டேஷ்போர்டு எழுதுறீங்க, இதுதான் வந்து இங்கே தான் வந்து பவர் பிஐக்கு வேலை. ஓகேவா, இங்கே தான் வந்து இதை இந்த மேலே இருக்க இந்த டேட்டா வேரஸ் டேபிளில் இருக்க இந்த சேல்ஸ் டேபிள், ஃபேக்ட் டேபிள் இதெல்லாம் வச்சு நீங்கள் எழுதுவீங்க, இது டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவீங்க. சரி, வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? என்ன கொஸ்டின் உங்களுக்கு? இப்போ வந்து இதுல எப்படி டேட்டா வேர்ஹவுஸ் வருது? இது பவர் பிஐல எப்படி டேட்டா வேர்ஹவுஸ் வருது? நீங்க சேவ் பண்ணணும்னு சொன்னீங்களா? அப்படின்னா அது வந்து டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். ஆமாம், டேட்டா பேஸில் சேவ் ஆகும். இப்போ எப்படி நம்ம வந்து இங்கே ஓஎல்டிபிக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அதேமாதிரி ஓலாப்க்கும் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவாங்க, டேட்டா வைரஸ் ஓகேவா. அந்த டேட்டா பேஸில் அந்த டேட்டா பேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் விஷுவலைசேஷன் டூலில் எடுப்பீங்க. இப்போ அந்த டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணி இந்த கரஸ்பாண்டிங் டேபிள்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து விஷுவலைசேஷன். நீங்கள் இது நான் எதுக்கு ஃபுல் ஐடியா கொடுக்குறேன்னா உங்களுக்கு புரியறது தான் கொடுக்குறேனே தவிர யூ நோ நீட் டு ஜம்ப் இன்ட் ஆஃப் எல்லாமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது. பாட்டம் லைன் நீங்கள் இங்கே தான் வந்து நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க ஃபைனல் பிக்சருக்கு. கரெக்டா? சரி, அப்படின்னா டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் பவர் பிஐக்கும் ரெண்டுத்துக்குமே இதுதான் நடக்கும். ஓஎல்இபி, ஓஎல்ஏபி அந்த ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு போனாலும் சரி, இல்லை பவர் பிஐக்கு டேட்டா அந்த நீங்கள் முழுசாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எல்லாமே நீங்கள் பண்ண போகிறது லக்ஷ்மி. நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஃப்ளோக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண. ஓஎல்டிபினா என்ன, ஓலாப்னா என்ன, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டூல்னா என்ன, எப்படி வருது. பட் நீங்கள் ஆஸ் எ பிஐ டெவலப்பராக வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் எப்படி வருது ஏது வருதுன்னு நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சேக் உங்களுக்கு எப்படி அது வந்து டேட்டா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்காக ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன், ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம். பட் ஆனால் யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இன் டு டீட்டெயில் ஆஃப் வாட் இட் இஸ் ஹேப்பனிங். ஓகேவா, இங்கே இங்கே என்ன ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்குதுன்னு நீங்கள் வந்து டீப் டைவ் பண்ண தேவையில்லை. எண்ட் ஆஃப் இட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு டேட்டா ஓலாப் சிஸ்டமில் வந்து டேட்டா விழுந்துருச்சுன்னா தென் யூ ஆர் கோயிங் டு சிம்பிளி கன்சூம் இட். சப்போஸ் டேட்டா வரலன்னா பட் நீங்கள் யூ கேன் ரிப்போர்ட் டு த கரஸ்பாண்டிங் டீம் அண்ட் வெயிட் ஃபார் த ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்து பிகாஸ் இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் டேட்டா வைரஸில். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த கரஸ்பாண்டிங் டேட்டா இஷ்யூ எதாவது இருக்குன்னா யூ கேன் பாஸ் ஆன் டு த கரஸ்பாண்டிங் டீம். அவ்வளோதான். புரியறதுக்காக தான் ஃபுல் ஃப்ளோ சொன்னேன், ஒர்க் ஃப்ளோ சொன்னேன். புரியுதா? அரவிந்த், ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அந்த ஓஎல்டிபியில் வந்து அந்த டெம்பரரியாக தான் டேட்டா வந்து ஸ்டோராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை அரவிந்த், ஓஎல்டிபியில் டெம்பரரியாக இல்லை அரவிந்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹெச்ஆர் சிஸ்டம் இருக்குல்ல, நீங்கள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற, இப்போ அந்த ஹெச்ஆர் சிஸ்டமில் ஒரு எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் நாட் டெம்பரரி, இட்ஸ் பர்மனெண்ட் ஒன்லி. புரியுதா? டெய்லி ஒரு எம்ப்ளாயி வரலாம் போகலாம், அப்போ நியூ எம்ப்ளாயி ஸோ அந்த பேரோல் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணலாம். பட் அதுக்கான எம்ப்ளாயி பேஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே கேப்சர் இருக்கலாம். இது பர்மனெண்ட் தான், இட்ஸ் நாட் டெம்பரரி. ஓகே, அது ஒரு அப்ளிகேஷன். இப்போ எனி கிவன் அப்ளிகேஷன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெச்ஆர் சிஸ்டம் சொல்லிட்டு சொன்னேன். எனி அப்ளிகேஷன், இஆர்பி சிஸ்டமோ இல்லை ரீட்டைல் சிஸ்டமோ, எனி அப்ளிகேஷன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் கால் ஓஎல்டிபி. ஓகேவா? ஸோ ஒரு கார் வாங்க போனீங்கன்னா அந்த ஒரு கார் ஏஜென்சி கிட்ட போனால் அவங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க, அவங்களோட டீட்டெயிலாம் வச்சுருப்பாங்க. பட் அதுவும் ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம், அதுவும் தட் இஸ் ஆல்சோ கால். ஏன்னா டெய்லி ஒரு கஸ்டமர் வருவாங்க, ரிவ்யூ அவங்க பார்ப்பாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அப்போ அந்த அப்ளிகேஷனில் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணுவாங்க, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்குவாங்க, அந்த ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இது எல்லாமே இந்த ப்ராசஸ்லாம் இந்த அப்ளிகேஷனில் ஒரு டேட்டாவை கேப்சர் ஆகுதுல்ல. இந்த டேட்டா பேஸ் பண்ணி, இந்த இனிஷியல் டேட்டா பேஸ் பண்ணி இவங்க வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார் ஏஜென்சியில் நடக்கிற ப்ராசஸ் வந்து அன்னன்னைக்கான ஆக்ஷன்ஸு நடக்குது இல்லை. இப்போ உன்ன மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க போவாங்க, சில பேர் மெயின்டெனன்ஸ்க்கு வருவாங்க, சில பேர் சர்வீஸ்க்கு வருவாங்க, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே அதுக்கான கரஸ்பாண்டிங் அப்ளிகேஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், சர்வீஸ்க்கான அந்த கஸ்டமரு, புது கஸ்டமர், வண்டி வாங்கிறதுக்கான அதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுது எல்லாமே வந்து அந்த அப்ளிகேஷனில் இன்டெகிரேட்டடாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. பட் ஆனால் அந்த டேட்டா லிமிட்டட் டேட்டா தான், தே கேனாட் ஹோல்ட் த டேட்டா ஃபார் டூ லாங்கில். ஏன்னா சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அதனால கொஞ்சமான ஒரு 6 months டேட்டா, ஒரு 1 year டேட்டா வச்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஓஎல்டிபின்னு இன் காமன் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அது எனி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சிஸ்டம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், சரியா? ஆனால் பட் வென் இட் கம்ஸ் டு இப்போ வந்து அந்த ஏஜென்சியோட மெயின் ஓனர் இருக்கார்ல, ஒரு சிஓ இருக்காரு, ஒரு வந்து பிரசிடென்ட் இருக்காரு, இல்லை வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்து
டெய்லி நடக்கிற ஆப்ரேஷன் டேட்டா வச்சு அவங்களால டிசிஷன் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸை கொடுத்து எனக்கு டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களால நீங்கள் டெய்லி டே டு டே ஆப்ரேஷன் பண்ணுற பீப்புள் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்களால டிசிஷன் எடுக்க முடியாது, பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்க முடியாது, குயிக் டிசிஷன். அதுக்கு தான் ஓலாப் சிஸ்டம் வருது. ஓகேவா? அந்த 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸை வந்து இவங்க டேட்டா வேர்ஹவுஸில் கேப்சர் பண்ணி வச்சுக்குவாங்க. புரியுது? அந்த 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு 10 இயர்ஸ் டேட்டான்னு வச்சுக்கேன். அந்த 10 இயர்ஸ் டேட்டா ஒருத்தான டேட்டா வந்து இந்த ஓலாப் இந்த வேர்ஹவுஸ் சிஸ்டமில் வச்சுக்குவாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுக்கேன். ஓஎல்டிபின்றது ஒரு டெர்மினாலஜி, ஓலாப்ன்றது ஒரு டெர்மினாலஜி. இந்த ஓஎல்டிபியோட பர்பஸ் வந்து டே டு டே ஆப்ரேஷன் பண்ணுறது தான் அதோட பர்பஸ்ஸே. ஓகேவா? ஒரு கஷ்டம். ஓகே. பட் ஆனால் ஓலாப் வந்து டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் அது யார் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது புரியுதுல? இந்த ஓஎல்டிபிக்கு ஓரளவுக்கு ஐடியா புரியுதுல? இதில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா மெயின் இன்டென்ஷன் என்னென்னா டே டு டே ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவேன். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்ட ஒரு கஸ்டமரு, அப்புறம் நீ வந்து சொல்கிற இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இந்த கலர் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. சப்போஸ் இல்லை நான் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ வேணாம் இல்லை அப்படின்னோடனே இப்போ மோஸ்ட்லி டெலீட் பண்ண மாட்டாங்க, டெலீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜர் டிஎம்எல் ஆப்ரேஷன் தான் நடக்கும், ரைட் ஆப்ரேஷன் தான் நடக்கும், ரீட் ஆப்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஓகேவா? அப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நார்மலைஸ்டு டேட்டா நார்மலைஸ்டாக வச்சுக்கிறியோ, அதாவது நார்மலைஸ் இந்த சென்ஸ் டூப்ளிகேட்டே இல்லாமல் ப்ராப்பராக யூனிக் இன்ஃபர்மேஷன் கன்சிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டேன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அதான் இதோட மெயின் இன்டென்ஷன் கோல் ஓஎல்டிபியோடது. புரியுதா? பட் ஆனால் ஓலாப்பில் என்னென்னா இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சனு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளரிக்கல் பர்சனு, ஒரு பில்லிங் பர்சனு, ஒரு கேஷியர் பர்சனு, ஒரு டே டு டே ஆப்ரேஷன் மேனேஜ் பண்ணுற பீப்புள்ஸ் தான் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆனால் ஓலாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக டிசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்கு அனலிட்டிக்கல் ஒரு ஹியூஜ் சம் டேட்டாவை ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஒர்த் ஆஃப் டேட்டாவை என்னென்ன இங்கே இதில் நடந்ததோ அது அந்த டேட்டா மூவ் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஒர்த் ஆஃப் டேட்டா பேஸ் பண்ணி இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் எனக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, இல்லை இந்த வருஷத்துக்கும் லாஸ்ட் வருஷத்துக்கும் உள்ள சேல்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன, எதில் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷுவல் பிக்சராக பார்ப்பாங்க. ஒரு ஒரு கிளஸ்டர் சார்ட்டாவோ ஒரு பை சார்ட்டாவோ அது மாதிரி வந்து அந்த டேட்டாவை வந்து அது ஒரு சுருக்கி ஒரு விஷுவலாக பார்க்குறது தான் இங்கே ஓஎல்எப் வேலை. அந்த 1 மில்லியன் ரெக்கார்டை பிரேக் டவுன் பண்ணி ஓகே 1 லேக் யூனிட் நான் வந்து இந்த மாதம் இப்போ இந்த ஜூன் மாதம் லாஸ்ட் இயர் விற்றுருக்கேன். ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் பார்த்தோன்னா சோஃபார் நான் வந்து ஒரு 50,000 தான் விற்றுருக்கேன். பட் எதனால் அது குறைஞ்சது அப்படின்றத அவங்க டிசிஷன் எடுப்பாங்க அந்த ட்ரெண்டிங்கை வச்சு. சரியா? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. இந்த ப்ராசஸில் வந்து டேட்டா ரிடண்டண்ட்டாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. கரெக்டாக? ஸோ எதுக்கு கஸ்டமர் குறையிறாங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட்டு அந்த ஸ்டோரியை வச்சுட்டு ஸ்டோரி பாயிண்ட்ஸை வச்சுட்டு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க அந்த ட்ரெண்டிங்கை வச்சுட்டு. சரியா? அதுதான் மெயின் திங். பட் அதோட பேக் போனாக வந்து சொன்னது தான் இந்த ஓலாப். இப்போ நம்ம ஓஎல்டிபி ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிச்சு. இப்போ ஓலாப்போட பிரேக் டவுன் தான் வந்து நம்ம டேட்டா வைரஸ் ஒரு போர்ஷனு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு போர்ஷனு. ஏன்னா நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொன்னோம்ல, மேசிவ் அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் கரண்ட் டேட்டாவை கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்களா டேட்டா வைரஸில் ETL ப்ராசஸ் வழியாக. அது கலெக்ட் பண்ணி ஒரு போர்ஷன் ஒரு சைடில் வச்சுக்கிட்டா கூட அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி நான் ரிப்போர்ட்டை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி காட்டுறேன். புரியுதா? ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் வழியாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அதுதான் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் டூல் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் மார்க்கெட்டில் இருக்குது. PowerBI, Q2 அப்படின்ற மாதிரிலாம் அது வச்சு தான் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் கொடுக்குறோம். எதுக்கு டேட்டா விஷுவலைசேஷன் சொல்கிறோன்னா இங்கே OLTP சிஸ்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜினேட்டட் ரிப்போர்ட் ஒரே டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அன்னைக்கு நடந்த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்னா ரெக்கார்ட் பை ரெக்கார்டாக பார்ப்பேன். ஓகே? ஏன்னா அவங்க இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன் பீப்புளுக்கு தட்ஸ் ஃபைன். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் டேட்டா பார்ப்பாங்க, இல்லை 2 days டேட்டா, 1 week டேட்டா. இதே வந்து 1 மில்லியன் ரெக்கார்டு கொடுத்து நீ பார்த்து டிசிஷன் எடுக்க முடியுமா உங்களால்? முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து டேட்டா விஷுவலைசேஷன் டூலில் பார்த்தோன்னா அந்த மேசிவ் டேட்டா வச்சு நம்ம பிக்சராக காட்டுறோம். அந்த பிக்சர் தான் கிளஸ்டர் அதுதான் விஷுவலைசேஷன் சொல்கிறோம். அந்த பிக்சரை தான் நம்ம விஷுவலைசேஷன் சொல்கிறோம். அந்த கீவேர்டாக டேட்டா விஷுவலைசேஷன் சொல்கிறோம். டேட்டாவை டீட்டெயிலாக கொடுக்காம அது ஒரு விஷுவல் இன்டர்பிரிட்டேஷனாக கொடுக்கும்போது நீயே வந்து ஒரு இமேஜாக பார்த்து பெர்சீவ் பண்ணுறதுக்கும்
அதுவே வந்து ஒரு வேற ஒரு லெட்டர்ஸ்லையோ இல்லை வேற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உன்னால் மெமரியில் வச்சுக்க முடியுமா டக்குன்ட்டு ஒரு குயிக்காக பார்த்து மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? பட் டேட்டா விஷுவலைசேஷன் வில் கிவ் ஷார்ட் அண்ட் குயிக் ஐடியா. அதுதான் மெயின் பர்பஸ் அண்ட் கோல். அது வச்சு அவங்களால இப்போ ஒரு ஓகே சேல்ஸ் ரெக்கார்டு இந்த குவார்ட்டருக்கு வந்து ஒரு 2 மில்லியன் நடந்தது, போன குவார்ட்டருக்கு ஒரு 1 மில்லியன் நடந்ததுன்றதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக விஷுவலைசேஷன்லாம் கொடுப்பாங்க. அதுதான் புரியுதா? லக்ஷ்மி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? புரியுதா? எனக்கு புரியுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த OLTP OLAP பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஐ கேவன் பிரேக் டவுன் ஆஃப் 2 செக்ஷன் அபவுட் OLAP, எவ்ரி திங் யூ காட் இட் கிளியர். ஸோ இப்போ இந்த PowerBIல இந்த 2 அப்ரோச்சை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ இந்த விஷுவலைசேஷன் டேட்டா விஷுவலைசேஷன் டூல் வந்து PowerBI நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்றதுனால இதில் 2 இந்த டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது 2 way of ஹேண்ட்லிங் டேட்டா, இம்போர்ட் query மெத்தடு, டைரக்ட் query மெத்தடுன்னு சொல்லிட்டு. இம்போர்ட் query மெத்தட்னா இப்போ நம்ம இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேக்ட் டேபிள் இருக்குது, டைமென்ஷன் டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கேன். இந்த 5 டேபிள் எடுக்கிறோம். சேல்ஸ் டேபிள், கஸ்டமர் டேபிள், ப்ராடக்ட் டேபிள், ஸ்டோர் டேபிள், டேட் டேபிள் எடுக்கிறோம்னு வச்சுக்கேன். இப்போ அந்த கரஸ்பாண்டிங் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கும்போது அது அந்த இன்ஸ்டன்ஸில் அந்த ஸ்னாப்ஷாட்டை எடுத்து வச்சுக்கும் சோர்ஸ் சிஸ்டமில், சோர்ஸ் டேட்டாபேஸ்லேருந்து. கரெக்டாக அதை எடுத்து வச்சுக்கோம். பட் நாளைக்கு வந்து எனக்கு சம் மோர் ரெக்கார்ட்ஸ் ஆட் ஆகுது அந்த டேட்டாபேஸ் சிஸ்டமில். பட் ஐ நீட் த லேட்டஸ்ட் டேட்டா. அப்போது இந்த இம்போர்ட் query மெத்தடில் நம்ம ஸ்னாப்ஷாட் தானே எடுத்து வச்சுருக்கோம். அப்போ ஷெட்யூல் ரெஃப்ரெஷை நம்ம எனேபிள் பண்ணணும். பண்ணலன்னா இட் வில் நாட் கலெக்ட் த லேட்டஸ்ட் டேட்டா. திஸ் இஸ் வாட் இம்போர்ட் query மெத்தட். So basically import query method, it will take a snapshot of data at that moment of time from the source system to PowerBI. Ana periodically if you want to get the latest data na, you need to enable the schedule refresh. புரியுதா? இதுதான் import query method. இதே direct query method na, it will directly connect to the source system every time. அதாவது என்னன்னா இது எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா you are well versed with SQL. ஓகே. இப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் டேபிள்ஸில் லைக் எனக்கு என்ன வேணும், என்ன பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ண போகிறேன், என்ன கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மீன்ஸ் எதாவது பண்ணணுன்னா பண்ண போகிறேன், பட் என்ன லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறேன்ட்டு எல்லாமே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் query வந்து தட் வெல் இன் அட்வான்ஸ்னா யூ கேன் ரைட் அ query அண்ட் டைரக்ட்லி புல் ஃப்ரம் த சோர்ஸ் சிஸ்டம். ஓகே. திஸ் இஸ் கால் அந்த கொரியை வச்சுட்டு நீ ட்ரைவ் பண்ணுற டேட்டாவை. ஓகே. திஸ் இஸ் கால் சோர்ஸ் சிஸ்டம். இந்த கேஸில் வந்து என்னென்னா இட் வில் நாட் டேக் த ஸ்னாப்ஷாட் டேட்டா. ஏன்னா எவ்ரி டைம் இட்ஸ் இட்டிங் த சோர்ஸ் சிஸ்டம் அண்ட் கெட்டிங் த டேட்டா டைரக்ட்லி. இட்ஸ் நாட் டேக்கிங் த ஸ்னாப்ஷாட். புரியுதா? ஓகே. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னா இந்த இம்போர்ட் query மெத்தடில் வழியாக டேட்டா எடுத்தோன்னா we can do means like in the PowerBI நம்ம DAX பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே. இந்த ஃபார்முலாஸ் எழுதுறது, ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுலாம் இருக்குல்ல, த்ரூ DAX நம்ம அச்சீவ் பண்ணுறோம்ல. அது எதுக்கு எழுதுறோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண டேட்டா வந்து நம்ம ஏற்கனவே சோர்ஸ் சிஸ்டமில் எடுத்த டேட்டாவை ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண முடியல. பட் அது வந்து நம்ம வி ஆர் அப்ளைங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு ஸ்டாண்டர்டு டேட்டா கரெக்ட்னஸ் பண்ணுறது, டேட்டா குவாலிட்டி பண்ணுறது, அது டிஃப்ரெண்ட் வேஸ் டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அதுக்கு DAX யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இம்போர்ட் query வழியாக நீங்கள் டேட்டா எடுக்கும்போது பண்ண முடியும். ஆனால் டைரக்ட் query மெத்தடில் இட் வில் நாட் அலோ. வாட் எவர் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஃப் வாண்ட் டு டூ இட், யூ ஹவ் டு கம்ப்ளீட்லி மேனேஜ் வாட் எவர் த query ரைட்டிங் இன் அப் ஃப்ரண்ட். நீங்கள் முதல்ல query எழுதும்போது யூ ஹவ் டு டிசைட் ஸோ இதில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணி இது பண்ணணும். சரியா? ஸோ அதுதான் அது மேஜர் திங். ஸோ ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் எனேபிள் பண்ண முடியாது இது எல்லாமே. புரியுதா? ஏன்னா இது டைரக்ட்லி புல்லிங் த டேட்டா ஃப்ரம் த சோர்ஸ் சிஸ்டம். சரியா? இது கிளியர்ல? ஓகே. அண்ட் கம்மிங் பேக் டு த ஃபைனல் பிக்சர், இங்கே வந்து PowerBI ரிப்போர்ட் சர்வர் பற்றி சொல்லியிருந்தேன் அரவிந்த். ஸோ இது உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல லக்ஷ்மினா? PowerBI ரிப்போர்ட் சர்வர் பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 ஃப்ளேவர் இருக்குது சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு புரியுது. சரி அரவிந்த், இதில் என்னென்னா ஆன் ப்ரெமிசஸ் சர்வீசஸ், க்ளவுட் சர்வீஸ் ஆர் PowerBI சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆன் ப்ரெமிசஸ் சர்வீஸ் நம்ம இப்போ ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ ஆன் ப்ரெமிசஸ் சர்வீஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை அஸ். நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஒரு டேட்டாபேஸ் SQL சர்வர் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த டேட்டாபேஸில் வந்து நம்ம PowerBI ரிப்போர்ட்டிங் சர்வர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா பேக்ரவுண்டில் அந்த பவர் பி ரிப்போர்ட்டிங் சர்வருக்கான டேட்டாபேஸ் டெம்ப் டேட்டாபேஸ்லாம் க்ரியேட் பண்ணி அது ப்ளே சொல்கிற வச்சுக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஷெட்யூல் பண்ணுறது போகிறது எல்லாமே வந்து அதை கிராஜுவலாக அது இன் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுதான் வந்து இது இதான் ஒரு இதுதான் வந்து ஆன் ப்ரெமிசஸ். ஓகேவா? க்ளவுடுன்றது என்னென்னா நீங்கள் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க லோக்கலாக அந்த பவர் பி டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் வழியாக பண்ணி முடிச்சிட்ட பிறகு டேட்டா பப்ளிஷ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா க்ளவுடில் போய் இது பண்ணோம். அது கம்ப்ளீட்லி மேனேஜ்டு பை இந்த ரிப்போர்ட்டிங் சர்வர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மேனேஜ்டு பை cloud service provider. That is nothing but Microsoft. புரியுதா? கிளியரா? ஸோ இதுதான். பட் இப்போ நான் எதுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா உங்கள் 2 பேருக்கும் இதில் வந்து இப்போ நம்ம இது வந்து இப்போ லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு ஒரு டெவலப்பர் எடிஷன் வச்சு சீக்வல் சர்வர் டெவலப்பர் எடிஷன் டேட்டாபேஸை வச்சு நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இப்போ என் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் பி ரிப்போர்ட்டிங் இது ஆன் ப்ரிமிசஸ் ரிப்போர்ட்டிங் சர்வர் என்னோட சிஸ்டம்லேயே லோக்கலாக என்னால் லான்ச் பண்ண முடியும். இப்போ நான் ஏற்கனவே 2 டேஷ்போர்ட் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதான் ரிப்போர்ட்டிங் சர்வர். சரியா? ஸோ இப்போ இதுலேயே வந்து இதான் ரிப்போர்ட்டிங் சர்வர். தெரியல. ரிப்போர்ட்டிங் சர்வர் தெரியலையா? அதுவும் தெரியுதா? எனக்கு தெரியல. உங்கள் ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க லட்சுமி, அவருக்கு தெரியுதாமே. ஓகேவா? ஸோ நான் 2 டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, 2 டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தேன்னா ஸோ இந்த டேஷ்போர்ட் ஸோ சும்மா சாம்பிள் டேஷ்போர்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு சேல்ரி டோட்டல் சேல்ரி இதெல்லாம் நான் பார்த்து இது பண்ணுறேன். சரியா? இதில் பார்த்தேன்னா நான் ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து இங்கே மேனேஜ் இருக்குல்ல, இந்த கரஸ்பாண்டிங் டேஷ்போர்டில் இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி இந்த மேனேஜர் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு திங் இது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ் அதனால் பண்ண மாட்டேன். இந்த டேட்டா சோர்ஸை எனேபிள் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் டேட்டா சோர்ஸ் எனேபிள் பண்ணிட்டேன்னா ஷெட்யூல் ரிஃப்ரெஷ் இட் வில் பி எனேபிள் ஆட்டோமேட்டிக்லி. இங்கே வந்து என்ன ஃப்ரீக்வன்சிக்கு டேட்டாவை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுன்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இதுதான் ஓகே. ஓகே, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வரேன். இப்போ வந்து லக்ஷ்மி உங்கள் சிஸ்டம் காட்டுங்க. உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அரவிந்த் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இஸ் ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? இல்லை, ஸ்க்ரீன் வரலையே எங்களுக்கு. வருது. ஓகே, இப்போது வந்து நான் கண்ட்ரோல் ரெக்வஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கண்ட்ரோல் ரெக்வஸ்ட் பண்ண முடியுதா? கண்ட்ரோல் ரெக்வஸ்ட் பண்ண முடியலையா? கண்ட்ரோல்ஸ் allow participant to chat. கண்ட்ரோல் எனக்கு கொடுக்க முடியுதா பாருங்க லட்சுமி. அது எப்படி கொடுக்கணும் கண்ட்ரோல்? ஓகே, நான் ரெக்வஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் ஆப்ஷன் யூஸ் ரெக்வஸ்ட் கண்ட்ரோல் ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா? இங்கே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. மோர் ஆப்ஷன்ஸ்ல இல்லையே. வரும் கண்ட்ரோல் கொடுத்த. சரி, ஓகே. சரி, ஓகே, நம்ம இன்ஸ்டலேஷன் அப்புறம் பார்க்கலாம். இல்லைனா அரவிந்த் நீ ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அரவிந்த். உன்னோட இதில் கரெக்டாக லான்ச் ஆகுதா பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல. அப்போ நான் ஆஃப் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் ஷேர் பண்ணிடுங்க. நீ ஷேர் பண்ண அரவிந்த். இல்லை அரவிந்த் வரல, இன்னும் வரல.
லோட் ஆகுது. இப்போ தெரியுது. வாய்ஸ் பிரேக் டவுன் ஆகுது அரவிந்த் உங்கள் வாய்ஸ். ஓகே ஓகே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எனக்கு ப்ராட் டவுனாக இருக்கு. ஓ ஓகே ஓகே சரி இல்லை இல்லை ஜஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலாக இது பண்ணிக்கலான்ட்டு. சரி செக் பண்ணோம். இல்லை இது மட்டும் வரல. இந்த ரிப்போர்ட் சர்வர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்பயர்டு ஓ ஓகே ஓகே 180 டேஸா? சரி சரி அது நான் ஒர்க் அரௌண்ட் நான் சொல்கிறேன். நான் அது நான் ஒர்க் அரௌண்ட் சொல்கிறேன். சரி ஓகே இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம். இப்போதைக்கு நான் என்னோட ரிப்போர்ட் சர்வர் வச்சுட்டு நான் சொல்லித்தரேன். நான் இப்போ இன்னைக்கு மேபி நம்ம நாளைக்கு தெரில, ப்ராப்ளி மண்டே டியூஸ்டே வேணால் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா நீங்களே பண்ணிக்குவீங்களா? எனக்கு உனக்கு நான் எப்படி நான் கரெக்ட் பண்ணது அந்த எக்ஸ்பயர்டு வெர்ஷனை கரெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஒர்க் அரௌண்ட் சொல்லித்தரேன். லட்சுமி நான் இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்குவீங்களா? இது ரிப்போர்ட்டிங் சர்வர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கா? பண்ணிக்குவீங்களா? ஏன்னா அது கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். சரி ஓகே நான் உங்கள்கிட்ட அப்புறமா கனெக்ட் பண்ணுறேன் லட்சுமி. சரி என்னோட ஸ்க்ரீனை பாருங்கள், இல்லைன்னா ஒரு குயிக் டேஷ்போர்டு மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகே ஸோ இப்போ இது வரைக்கும் புரிஞ்சதில்ல. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்தது இந்த OLTP ஓலாப்பு அப்புறம் இந்த ஓலாப்போட பிரேக் டவுனு ப்ளஸ் 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் சொன்னேன்ல, இதெல்லாம் புரியுதுல்ல? ஆனா இந்த OLTP OLAP அடுத்து வந்து டேட்டா ஹேண்ட்லிங் பண்ற அப்ரோச் தான் அந்த இதுன்னு சொன்னீங்கல்ல, DirectQuery. ஸோ ஆமாம் இப்போ இதை வந்து இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம PowerBI ஆன் ப்ரெமிசஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் லைக் அதுக்கான ஐடி டிஃப்ரெண்ட்டு. சரியா? அந்த PowerBI டெஸ்க்டாப் டிஃப்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா RSன்னு இருக்கும். ஐ திங்க் அரவிந்த் உன்னோட சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கல ஏற்கனவே RS வெர்ஷன் PowerBI இருக்குல்ல? ஆமாம். ஓகே இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரெகுலர் இது ஏன்னா PowerBI டெஸ்க்டாப்லேயே வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, இது இந்த இந்த எப்படி PowerBI ரிப்போர்ட் சர்வர் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோமோ அதேமாரி வந்து PowerBI டெஸ்க்டாப்பும் இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆன் ப்ரெமிசஸ் வெர்ஷன் டிஃப்ரெண்ட் அண்ட் ஓகேவா வித் RS it appears. ஓகே ஆனால் க்ளவுட் வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே பண்ணோம். இப்போ இதில் ஒரு நிமிஷம் லட்சுமி நான் சொல்லிடுறேன். இப்போ இது எங்கே நீங்கள் பார்க்கலான்னா இது இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த PowerBI ரிப்போர்ட் சர்வர் இருக்குல்ல, ஸோ நான் ஒரு லிங்க் இருக்கு. பட் இதிலே போனீங்கன்னா இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ரிசோர்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ரிசோர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். PowerBI ரிப்போர்ட் சர்வருக்கு பதிலாக இதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் கூகுள் அடிச்சாலே தெரியும். பட் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதுலேருந்து காட்டுறேன். PowerBI இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுமா? இது SQL சர்வர் இல்லை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் லட்சுமி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த PowerBI டெஸ்க்டாப் ஃபார் ரிப்போர்ட்டிங் சர்வர் இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னா இப்போ இதிலே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிப்போர்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதிலே கூட ஓகே இதிலே போனீங்கன்னா கூட இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போனீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த PowerBI டெஸ்க்டாப் இருக்குல்ல, டெஸ்க்டாப் ரிப்போர்ட் பில்டர். இது டெஸ்க்டாப் ரிப்போர்ட் பில்டரை பற்றி நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம எல்லாமே ஒரே நாளில் கவர் பண்ணுவேன். டெஸ்க்டாப் ரிப்போர்ட் பில்டர்ன்றது பாஜினேட்டட் ரிப்போர்ட்டு, அது தனியாக. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இங்கேருந்து கூட நீங்கள் இந்த லிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுலேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இருக்கு பாருங்க. இல்ல சாரி, எனக்கு இந்த எதுவுமே எனக்கு உங்களோட ஸ்கிரீன் ஷேரிங் எனக்கு தெரியல. தெரியலையா? அரவிந்த் தெரியுதா? அரவிந்த் உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது. இல்லை நான் ஸ்டாப் பண்ணிட்டு வேணா திருப்பி ரீஷேர் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். தெரியுதா பாருங்க? தெரியுதா? தெரியலையே. இல்லைன்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணுங்க லட்சுமி. தெரியல எனக்கு. அரவிந்துக்கு தெரியுதுன்றாரு. எனக்கு தெரியுது.
இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வருதா மேபி கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணுமா? ஓகே. தெரியுதா? முன்னாடியே நான் இது பண்ணனே சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த PowerBI ரிப்போர்ட்ஸ் பார்க்குறீங்களே அந்த ஸ்க்ரீன்லேயே போனீங்கனாலே நீங்கள் இந்த PowerBI டெஸ்க்டாப்பு PowerBI மொபைல் ரிப்போர்ட் பில்டர் இது 2 தான் நம்ம மோஸ்ட்டாக கவர் பண்ணுவோம். PowerBI மொபைல் பற்றி கவர் பண்ணிக்காதீங்க. டெஸ்க்டாப்பு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் லான்ச் த லிங்க் ஆக்சுவலி. தெரியுதுல அரவிந்த்? ஸோ இந்த லிங்க்கில் போய் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். லக்ஷ்மி நீங்களும் இதுக்கு தெரியுதா ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்போ? இல்ல எனக்கு தெரியல அந்த லிங்க். இல்லைன்னா ரெக்கார்டிங் செஷன் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா பார்த்துங்க லக்ஷ்மி. சரியா? ஸோ எனக்கு மட்டும் தெரியல. எனக்கு தெரியலையே, நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கா? மேபி ஏதாச்சும் பிரச்சனையா உங்கள் சைடில்? இல்லையே, அப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுறது ஸ்ட்ரக் ஆகி வரணும்ல, எனக்கு கிளியராக கேட்குது. தெரியலையா? ஆனால் அந்த பேஜ் தானே அந்த பேஜ் வந்தாலும் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகுனா அந்த பேஜே வரவே இல்லையே, அந்த விண்டோவே ஓப்பன் ஆகல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஷேர் பண்ணிட்டு திருப்பி ரீஷேர் வேணா பண்ணட்டுமா? ஓகே, திருப்பி ஷேர் பண்ண போகிறேன், பாருங்க வருதா இல்லையான்ட்டு. ஸ்டாப் பண்ணிட்டு ரீஷேர் பண்ணியிருக்கேன், இப்போ பாருங்க வருதான்ட்டு. தெரியுதா இப்போ? தெரியல. சரி, நான் ஏதாவது இங்கே பண்ணணுமா? அந்த அக்சஸபிலிட்டின்னு இருக்கியா, அந்த மாதிரி நான் ஏதாவது இங்கே இல்லை முன்னாடி வந்ததுல, முன்னாடி தெரிஞ்சதுல, முன்னாடி தெரிஞ்சதே இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராப் பண்ணி முன்னாடி இல்லவே இல்லை, தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட்லேயே எதுவும் நீங்கள் என்ன ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னு கூட எனக்கு தெரியல, ஒன்றுமே இல்லை, வெறுமனையாக தான் இருந்துச்சு. சரி, நீங்கள் ஏதோ நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு. சரி, நீங்க ரெக்கார்டிங் செஷன் அப்புறம் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்க இல்லைண்ணா. ஹலோ, நீங்க உங்க ரெக்கார்டிங் செஷன் அப்புறம் நீங்கள் பாருங்கன்றேன். சரியா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் நான் பண்ண போகிறேன். இம்போர்ட் கொரி மெத்தட் வச்சு இல்லை டைரக்ட் கொரி மெத்தட் வச்சு பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, இந்த RS வெர்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் SQL சர்வர் டேட்டாபேஸில் இருக்க டேட்டா தான் வச்சுக்க போகிறேன் அரவிந்த். ஓகே லக்ஷ்மி, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே SQL சர்வர் டேட்டாபேஸ் என்னோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ கூட நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அரவிந்த், கரெக்டாக? ஸோ அதில் வந்து நான் ஒரு மூவிஸ் டேட்டாபேஸை வந்து வச்சுட்டு அதில் இருக்க டேட்டா வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே 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 ஸோ இதில் வந்து இப்போ இந்த RS வெர்ஷன் PowerBI டெஸ்க்டாப் நான் ஓப்பன் பண்ணுறேன்ல, இதில் வந்து கெட் டேட்டாவில் போயிட்டு SQL சர்வர் டேட்டாபேஸ் ஹோம் என்னோட லோக்கல் மிஷின், என்னோட சர்வர் நேமு, டேட்டாபேஸ் வந்து மூவிஸு. ஓகே, இப்போ இது நான் சொன்னேன்ல, இந்த டேட்டா கனெக்டிவிட்டி மோட் சொன்னேன்ல, இது 2 இருக்குன்னு சொன்னல, இம்போர்ட்டு டைரக்ட் கொரி மெத்தட், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ நம்ம லெட்டஸ் ப்ரொசீட் வித் இம்போர்ட் மெத்தட். சரியா? ஸோ இம்போர்ட் மெத்தட் நான் கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து அந்த சர்வரை அதால் ரீச் பண்ண முடிஞ்சுது, அந்த டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நான் ஏற்கனவே யூஸ்வலாக என்ன ஆகுன்னா, ரொம்ப ஃபஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சர்வர் நேமும் அந்த டேட்டாபேஸ் நேமும் கொடுத்துட்டு, அப்போ இட் வில் ப்ராம்ப்ட் ஃபார் கனெக்ஷன். அது டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனா, இல்லை ஆர்கனைசேஷனான்னு. அப்போ நீங்கள் டேட்டாபேஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த நேவிகேட்டர் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். லிஸ்டிங் அந்த டேட்டாபேஸ் கீழே இருக்க டேபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த டேபிள்ஸ்லாம் காட்டும்.
சரியா? பட் நான் ஏற்கனவே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அது கேஷ்ல இருந்து என்னோட கிரெடென்ஷியல கனெக்ட் பண்ணிட்டு, டைரக்ட்டா லான்ச் பண்ணிடுச்சு நேவிகேட்டர்ல. புரியுதா? ம். ம். ஆ. ஸோ, இப்ப என்னன்னா, இம்போர்ட்க்கு ஒரு டேட்டா கனெக்டிவிட்டி மோட் இம்போர்ட்ல வச்சு நம்ம பண்றோம். இப்ப நான் வந்து எனக்கு என்னென்ன இந்த டேஷ்போர்டுக்கு தேவையான டேபிள் ஒண்ணா செலக்ட் பண்றேன். இப்ப இந்த கேஸ்ல வந்து ஃபிளீம் டேபிள் தான் மெயின் ஃபேக்ட் டேபிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டிரைவிங் மெயின் ஃபேக்ட் டேபிள். இத சரவுண்ட் பண்ணி மத்த டேபிள்லாம் இந்த டைரக்டர் டேபிள், கண்ட்ரி டேபிள், ஆக்டர் டேபிள், ஆ ஆ ஓகே. ஜீனர், ரோல், ஸ்டுடியோ. உப்ஸ்! என்னாச்சு செலக்ட் பண்ண முடியல. லாங்குவேஜ், ரோல். ஓகேவா? ஸோ இவ்வளோ இருக்கு. சரியா? இப்ப நான் லோட் பண்றேன். இப்போ இந்த மொமெண்ட் ஆஃப் டைம்ல என்ன நடக்கும்னா, டேட்டா லோட் ஆகுதுல்ல. இப்போ வந்து இது ரா டேட்டாவ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ETL இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே டேட்டா வேரஸ்ல பண்றோம். இங்க வேற ஏன் நம்ம ETL பண்றோம்னு நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? இது வந்து விஷுவலைசேஷன் ஸ்பெசிஃபிக்கான ETL நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலயுமே வந்து ETLன்னு சொல்லுவாங்க. டேட்டா வேரஸ்ல இருந்து ஏற்கனவே நம்ம ஃபேக்ட் டேபிள் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், லோட் பண்றோம். இந்த ஆப்பரேஷன் பண்ணா அந்த டேட்டா வேரஸ் டேட்டாபேஸ்ல ஏற்கனவே ஃபேக்ட் டேபிளாவும், டைமென்ஷன் டேபிளா உட்கார்ந்திருக்கு. பட் ஆனா நம்ம டேட்டா விஷுவலைசேஷன்ல யூ கேன் டூ தட். ஏன்னா விஷுவலைசேஷன் ஸ்பெசிஃபிக்கா டிரான்ஸ்ஃபார்மேஷன் சம்திங் அவங்க கேட்குறாங்கன்னா, அதையும் இங்க பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பயும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றோம். அப்பதான் நம்ம நிறைய டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணும். புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செக்ஷன்ல இந்த டேபிள்ஸ்லாம் உட்காந்துருச்சு பாருங்க. டேட்டா செட்ன்னு சொல்லுவாங்க. உட்காந்துருச்சா? இப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் வந்துருச்சு. இந்த இம்போர்ட் மெத்தட் வழியா யூஸ் பண்றோம். டேட்டா கனெக்டிவிட்டி மெத்தட். இப்போ வந்து இந்த டேபிள்ஸ்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உட்காந்துருச்சு. டேட்டா செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து உட்காந்துருச்சு. இந்த வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இது வந்து ரிப்போர்ட் வியூ சொல்கிறோம்ல. இது வந்து கேன்வாஸ் ஏரியா. இந்த ரிப்போர்ட் வியூ வந்து பிளாங்காக இருக்குது இப்போ. ஏன்னா என்ன ரிப்போர்ட் டிசைட் பண்ணுறீங்கன்னா பார்க்கலாம். பட் ஆனால் இந்த கேன்வாஸ் ஏரியா பிளாங்காக இருக்குது. இன்னும் நம்ம விஷுவலைசேஷன் எதுவுமே பில்ட் பண்ணலை. ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா இங்கே வந்து நம்ம புல் பண்ணி எடுத்துட்ட பிறகு வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மாடல் வியூ. ஓகேவா? மாடல் வியூ நத்திங் பட் டேட்டா மாடலிங் சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PowerBI மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் டூல். ஆட்டோமேட்டிக்காக அதோட கீஸ் ஹலோ கனெக்டிவிட்டி கேக்குது. இல்லை திடீர்னு எக்கோ அடிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீஸ் டிடெக்ட் பண்ணிச்சு பாருங்க. புரியுதா? ம். ஆ. இன்னும் வெளியில் போயிட்டு வராங்களா? ஓகே ஓகே புரியுதா அரவிந்த்? இப்போ இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபிலிம் டேபிள் தான் மெயின் டேபிள். அந்த டேபிளில் அசோசியேட் பண்ணி இப்போ வந்து இப்போ இந்த ஃபிலிம் டேபிள் இப்போ ஒரு டைரக்டர் வந்து மல்டிபிள் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம். அதுதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கு. தெரியுதா? இந்த டைரக்டர் ஐடி வச்சு கனெக்ட் ஆகிடுச்சு. அதேமாரி லாங்குவேஜ் அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம். லாங்குவேஜுமே வந்து ஒரு லாங்குவேஜுக்கு மல்டிபிள் மூவிஸ் இருக்கலாம். அது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பு. அதேமாரி ஸ்டுடியோ எந்த ஸ்டுடியோவில் வச்சு அந்த மூவி எடுக்கிறாங்கல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன ரோல்? ஓகேவா? இந்த ஆக்டருக்கும் ஃபிலிம் டேபிளுக்கும் ஏன்னா இது மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும் சம் கேசஸில். அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜிங் டேபிள்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜிங் டேபிள் இல்லை ஜங்ஷன் டேபிள் இல்லை கிராஸ் டேபிள்னு சொல்லுவாங்க. எனிதிங் யூ கேன் கால் இட். இது பிரிட்ஜிங் டேபிள்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆக்டர்னா அந்த ஆக்டர் வந்து என்ன ரோலில் நடிக்கிறாரு அந்த மூவியில் அப்படின்னும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜிங் டேபிள் மாதிரி இந்த மெனி டு மெனி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பிரேக் டவுன் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஃபிலிம்க்கு ரோலுக்கு ஆக்டர் அதே மாதிரி என்ன ஜெனர் என்ன அது என்ன டைப் ஆஃப் மூவி வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மூவியா கிளாசிக்கல் மூவியா அது மாதிரி இருக்குது தான் ஜெனர். அதுவும் ஒன் டு மெனி. அப்போ கண்ட்ரியும் ஒன் டு மெனி. ஸோ இதுதான் வந்து ஒரு குயிக் டேட்டா ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த கீஸ் வந்து கரெக்டாக குட் ரிப்போர்ட்டிங் டெவலப் நீங்கள் வந்து இந்த டேட்டா லோட் பண்ணோன்னா இமிடியேட்டாக வந்து இந்த மாடல் வியூவில் வந்து யூ ஹேவ் டு என்ஷூர் தட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கரெக்டான கீஸ்க்கு வந்து மேட்ச் ஆயிருக்கா. சம்டைம்ஸ் இன்கரெக்டாக மேப் ஆயிருக்குன்னா இந்த டேஷ்போர்ட் இட் வில் கிவ் த ராங் அவுட்லுக். கரெக்டா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு you need to double check. அதை ஓப்பன் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டு you have to
சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா கொடுக்கணும். சில கேஸில் என்ன ஆகுனா அந்த டேட்டா டைப் மிஸ்மேட்ச்னா கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்பராக இருக்கலாம், இதில் வந்து கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதெல்லாமே கூட இட் வில் காஸ் அன் இஷ்யூ சம் கேசஸில். பட் டபுள் ஷூர் எல்லாமே டபுள் ஷூர் பண்ணிக்கணும். சரியா? புரியுதா? ஸோ லக்ஷ்மி இருக்கீங்களா? இருக்கிறேன். ஆனா எனக்கு ஸ்கிரீன் தெரியவே இல்லை. தெரியல லக்ஷ்மி, சம் ப்ராப்ளம் இன் யுவர் மிஷின். ஐ டோன்ட் நோ. ரெஃப்ரெஷ் பண்ணியும் பார்த்துட்டேன். நீங்க 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 மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் ப்ரௌசர் வழியா தான் போயிருக்கேன். டீம் மைக்ரோசாஃப்ட் அதுதான் பிரச்சனை. மேபி அது கூட ப்ராப்ளமா இருக்கலாம். நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் வழியா வாங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி. மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க எனக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் ரெக்கார்ட் பண்றதுக்கு. அதுக்கு தான் இதில் வர சொன்னேன். ஓகே, புரியுதுல்ல அரவிந்த்? லைக் ஸோ இப்போ வந்து ஓகே, ஸோ இது வந்து இம்போர்ட் query மெத்தட். இப்போ இதை வச்சு நான் ஒரு சிம்பிள் டேஷ்போர்ட் மட்டும் நான் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஜம்ப் இட் பண்ணோன்னா ஒரு பேசிக் டேஷ்போர்ட் எப்படி வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். சரியா? இப்போ நான் ஒரு கிளஸ்டர் சார்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கிளஸ்டர் காலம் சார்ட் சம்திங். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு கிவ் கிளஸ்டர் காலம் சார்ட். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறேன்னா x-axisல I'm going to give country wise எனக்கு எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் country wise எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் வால்பேப்பர் பேக்ரவுண்ட் சும்மா நான் மாற்றுறேன் சம்திங். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு ஜஸ்ட் வெரி பேசிக் டேஷ்போர்டு. இப்போ இதில் வேணும்னா நான் ஒரு ஸ்லைசர் வேணால் போட்டுக்கிறேன். இது ஒரு கிளஸ்டர் சார்ட்டு. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்லைசர் கொடுக்குறேன். சாரி, நாட் ஓகே, வேர் இஸ் ஸ்லைசர் ஹியர்? காட் ஸ்லைசர். ஓகே, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் சி கண்ட்ரி வைஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, கொடுத்துட்டு போய் ஐசஸ் செட்டிங்கில் வெர்டிக்கல் ட்ராப் டவுன் கொடுத்துட்டு ஜஸ்ட் சர்ச் எனேபிள் பண்ணுறேன். கொடுத்துட்டு நியூசிலாண்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இப்போ இந்த நியூசிலாண்டுக்கு இப்போ இதுலேயும் வந்து நான் டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிட்டேன்னா எவ்வளோன்னு காட்டும். இதில் இங்கே எனேபிள் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே வந்து எவ்வளோ ரெவென்யூன்னு காட்டும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க, எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் இப்போ எல்லா மூவிஸ்க்கும் சேர்த்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் மூவி ஆர் எனிதிங், எல்லா மூவிஸ்க்கும் சேர்த்து ஒரு சும்மா ஒரு டம்மி சிம்பிள் டேஷ்போர்ட். ஓகேவா? இதில் வந்து இதில் நம்ம டேட்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளஸ்டர் சார்ட்டில் நம்ம ட்ரில் டவுன் பண்ணிக்கலாம். இயர் வைஸ் எல்லாமே பண்ணலாம். பட் ஐ மேக் இட் வெரி சிம்பிள் அண்ட் க்ளீன். ஓகே, ஸோ இப்போ பாப்பாக்கும் நியூ ஒன்றும் இல்லை. அதில் ஒன்றுமே அந்த கண்ட்ரிக்கு எதுவும் மூவிஸ் இல்லை நம்ம இருக்கிற டேட்டாவில். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எவ்வளோ, ஆனால் கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுதான். ஸோ இது வந்து இம்போர்ட் query மெத்தடில் பண்ணுறோம். சரியா? இப்போ நான் இதில் வந்து வேறு எதாவது டாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் எல்லாமேனா எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இந்த இம்போர்ட் மெத்தடில் இருக்கும். ஓகேவா? இப்போது இதான் ஒன்று என்ன சொல்கிறது, எது வேணால் பண்ணலாம். அதெல்லாம் நான் அட்வான்ஸ் டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இப்போ இதை வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி பப்ளிஷ் பண்ணுறது ரிப்போர்ட்டிங் சர்வரில்? இப்போ இதில் வந்து ஃபைலில் போயிட்டு சேவஸ் கிளிக் பண்ணி இந்த PowerBI ரிப்போர்ட் சர்வர் கிளிக் பண்ணோன்னா இந்த ரிப்போர்ட் சர்வர் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கல காட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைமில். அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ப்ராம்ப்ட் மை ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட். ஓகே, ஓகே, ஸோ கொடுத்துட்டேன். இப்போது டேஷ்போர்டில் இந்த டேஷ்போர்டு வந்து பப்ளிஷ் ஆகுது. சேவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் ஆகுது ரிப்போர்ட்டிங் சர்வரில். கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகுது. இப்போ நீங்கள் டேக் மீ தேர்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம அங்கே டெஸ்க்டாப்பில் நம்ம டெவலப் பண்ண டேஷ்போர்டு ரிப்போர்ட்டிங் சர்வரில் சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சா? ஓகே,
ஓகே. ஸோ இதுதான் ஒரு குயிக்கஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நீங்கள் போய் ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேஷ்போர்ட் காட்டும், கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேஷ்போர்டை பப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் ஆனால் அந்த பப்ளிஷ் பண்ண டேஷ்போர்டை வந்து அது இப்போ நான் வந்து ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் எனேபிள் பண்ணணும். யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? 3 ஸ்டெப்பு நம்ம பப்ளிஷ் பண்ண பிறகு 3 ஸ்டெப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேட்டா சோர்ஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் எனேபிள் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து நம்ம SQL சர்வர் டேட்டாபேஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இப்போ பேசிக் ஆத்தென்டிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னோட க்ரெடென்ஷியல் கொடுக்கணும், டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல் கொடுத்த உடனே இப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா கீழே வந்து இந்த கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். வந்ததுன்னா ஸோ இட் ஏபிள் டு கம்யூனிகேட் கரெக்ட்லி. புரியுதா? ஸோ நான் டேட்டா சோர்ஸ் என்ன டேட்டா சோர்ஸ் அதில் இதில் யூஸ் பண்ணேன் SQL சர்வரில். ஸோ அதற்கான சர்வர் நேமு அந்த டேட்டாபேஸ் காட்டுத கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் ஆத்தென்டிகேஷன் டைப் பேசிக் ஆத்தென்டிகேஷன் மாற்றிடுறோமா, அது என்ன க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணுவோம், அந்த யூசர் பாஸ்வேர்ட் கொடுக்குறோமா, டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தோன்னா கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துதா, இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஷெட்யூல் ரிஃப்ரெஷ் போட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி எனேபிள் ஆகலைல்ல, கிரேட் அவுட்டாக இருந்ததில்ல. இப்போ இந்த டேட்டா சோர்ஸ் நம்ம எல்லாம் வேலிடேட் பண்ணி சேவ் பண்ணிட்ட பிறகு ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் எனேபிள் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் ரெஃப்ரெஷ் மண்டே டு ஃப்ரைடே 8 AM வச்சுக்கோங்க, ஓகேவா? கொடுத்துட்டு எடிட் ஷெட்யூல் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் எவ்ரி வீக்னு கொடுத்துட்டு, இல்லை இங்கே ஆன் ஃபாலோயிங் டே கொடுத்துட்டு மண்டே டு ஃப்ரைடே இங்கே டைமிங் கொடுத்துக்கலாம். இப்போ இது என்னோடய லோக்கல் டைம்ன்றதுனால என்னோடய லோக்கல் டைமில் இருக்கும், மாற்றிக்கலாம் நீங்கள். சரியா? கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இது இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஷெட்யூல் ஃபார் சம் டைம் லேட்டர் கொடுத்துக்கலாம். இல்லை என் டேட் இல்லைன்னா அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை கொடுத்துட்டு கிரியேட் ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் பிளான் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா ஸோ பிளான் வந்து கிரியேட் ஆகிடும். இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ். புரியுதா அரவிந்த்? லக்ஷ்மி புரியுதா? ஸ்க்ரீன் தெரியல உங்களுக்கு. சரி விடுங்க, ரெக்கார்டிங் பார்த்துங்க, எதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து டீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி, பேரலாக உங்களுக்கு டைம் பண்ணி இப்பயே பண்ணுங்க, பேரலாக முடியுதான்னு பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணுறீங்களா டீம்ஸை? அப்படியே இன்ஸ்டால் பண்ணுங்க வேணா. Oh, some errors. Okay. SQL Server agent run ஆகலையா? SQL ஓகே, இது சம் எரர் அடிக்குது. ஒரு நிமிஷம் என்னன்னு தெரியல, ஒரே நிமிஷம் அரவிந்த். சர்வர் SQL சர்வர் ஏஜென்ட் இருக்குல்ல, ஸோ டேட்டாபேஸில் இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஒரு நிமிஷம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகுதுப்பா. ஓகே, அது ஷேர் யூ வாண்ட். ஓகே, இந்த சர்வர் ஏஜென்ட் ஸ்டாப் ஆகிருக்கல, அதனால் அதால் க்ரியேட் பண்ண முடியல. இந்த ஏஜென்ட் வச்சு தான் வந்து இது பண்ணோம். இப்போ ஏஜென்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி அந்த ஷெட்யூலை க்ரியேட் பண்ணுவோம். சூப்பர். இந்த SQL சர்வர் ஏஜென்ட் ஸ்டாப் ஆகிருக்கிறதுனால ஒர்க் ஆகலை, ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒர்க் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? தெரியுதா அரவிந்த்? ஹலோ. தெரியுது. ஸோ இது ஸ்டாப் ஆயிருந்தது, அது ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸ்டார்ட் பண்ண பிறகு பண்ணணும். இப்போ ஏன்னா அந்த சீக்கிள் சர்வர் ஏஜென்ட் ரன் ஆகிட்டு இருந்தால் தான் இந்த ஷெட்யூல் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து நெக்ஸ்ட் இப்போ இன்னைக்கு என்ன சாட்டர்டே சண்டே ரன் ஆகாதுல்ல. சரி, ஆனால் நான் இப்போ நான் க்ரியேட் பண்ண ஷெட்யூல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு சும்மா நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் டேட்டா ரெஃப்ரெஷ் வந்துச்சு பார்த்தியா. அது என்ன பண்ணுன்னா கம்ப்ளீட்டட்னு மாறிடும். கரெக்டாக லோட் ஆன பிறகு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்னாப்ஷாட்டை அது இதில் போயிட்டு என்ன சொல்கிறது டேட்டாபேஸில் போய் கனெக்ட் பண்ணி டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஒரு நிமிஷம். ஓகேவா, கனெக்ட் பண்ணி இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. யூஸ்வலாக அது கம்ப்ளீட் டேட்டா ரெஃப்ரெஷ் வந்துச்சு தெரியுதா. சூப்பரா. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மண்டே தான் இல்லை, நெக்ஸ்ட்டு மண்டே 8 AM பார்த்தேன்னா அது கரெக்டாக அந்த டைம் 8 AMக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அந்த 8 AMக்கு ரன் ஆகிட்டு காட்டும். இப்போ ஆனால் நம்ம லாஸ்ட் ரன்னு இப்போ தான் ரன் பண்ணோம். அந்த லாஸ்ட் ரன்னு கேப்சர் ஆகிருப்பார். ஓகேவா. ஓகே. ஸோ இது வந்து ஆனால் இதெல்லாம் வந்து டெவலப்பரோட வேலை கிடையாது. இந்த டேட்டா சோர்ஸு ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே டெவலப்பரோட வேலை கிடையாது. ஆனால் டெவலப்பர் என்வரன்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொடக்ஷனில் வரும்போது நான் வந்து பவர் பி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பண்ணிக்குவாங்க. சரியா, அவங்க தான் இந்த டேட்டா சோர்ஸை எனேபிள் பண்ணுவாங்க. ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் என்ன ஷெட்யூல் நீங்கள் வேணும்னு சொல்லிடணும். அது வந்து பிஸ்னஸ் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம இது ஷெட்யூல் பண்ணுவோம். மூணாவது வந்து இங்கே செக்யூரிட்டி இருக்குல்ல, இந்த செக்யூரிட்டி தான் முக்கியமான விஷயம். யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இந்த டேஷ்போர்டு யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறா, பிஸ்னஸ் யூசர்ஸோ இல்லை வேறு அவங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். அதுவும் பவர் பி அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அதை ஆட் பண்ணிக்குவார். பட் ஆட் பண்ணும்போது அகைன் என்னென்னா அந்த டொமைனில் இருக்கணும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் அந்த யூசர்ஸ் எல்லாமே எனேபிள் இருந்ததுன்னா இங்கே ஆட் பண்ணிக்குவாங்க ரியல் டைமில். சரியா, இதுதான் வந்து இப்போ என்ன டேஷ்போர்ட் டெவலப் பண்ணோம், டேஷ்போர்டை பப்ளிஷ் பண்ணோம், பப்ளிஷ் பண்ண டேஷ்போர்ட் கரெக்டாக உள்ள லேண்ட் ஆக்ஷன் பார்த்தோம். பண்ணிட்ட பிறகு இந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் டேட்டா சோர்ஸை வந்து நம்ம பேசிக் ஆத்தென்டிகேஷன். இப்போ இங்கே சீக்கிள் சர்வர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுனால பேசிக் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து நம்ம க்ரெடென்ஷியல் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷனில் சேவ் பண்ணிட்டோம். அந்த சேவ் எனேபிள் பண்ண பிறகு தான் ஷெட்யூல் ரெஃப்ரெஷ்ஷு கிரியேட் பண்ணுறோம். அந்த ஷெட்யூல் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இந்த சீக்கிள் சர்வர் ஏஜென்ட் ஸ்டாப் ஆயிருந்தது, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டோம். யூஸ்வலாக ரன் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த ஷெட்யூல் ப்ராப்பராக க்ரியேட் ஆகும். ஷெட்யூலும் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா அந்த யார் யாருக்கு இந்த டேஷ்போர்டு ரோல்ஸ் அண்ட் நம்ம கிராண்ட் பண்ணுன்றது தான் இந்த ஃபைனல் ஸ்டெப். புரியுதா? ஸோ ஃபார் ஸோ குட்ல. ஸோ இது வந்து நம்ம வந்து இம்போர்ட் மெத்தட் வச்சு பண்ணுறோம்ல. இப்போ இதே வந்து நான் வந்து கொரி வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து திருப்பி கொரி டைரக்ட் கொரி மெத்தட் வச்சு இதே டேஷ்போர்டை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா, டைரக்ட் கொரி மெத்தட். இப்போ என்னென்னா இப்போ டைரக்ட் கொரி மெத்தடில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இதை பார்த்தோம்ல. இப்போது மூவிஸ் டேட்டாபேஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன், டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ளேம். ஓகேவா, இந்த பிரைமரி கீ ஃபாரின் கீலும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். கரெக்டா. ஸோ அடுத்தது வந்து ஜாயின் ரோல். ஓகே,
Flame ID is equal to flame. Okay. Join அடுத்தது என்னது actor. Okay. On actor ID is equal to ரோல்ல தான் இருக்கு actor ID டேபிள். அடுத்தது என்னது country C on C country ID is equal to ஓகேவா. ஸோ ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சும்மா நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ளேம் பட்ஜெட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ வந்து ஆஸ்கர் நாமினேஷன் ரிலீஸ் டேட். ஓகே. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு டைரக்டர் நேமு ஓகே சும்மா அது மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து டாட் ரோலு அடுத்தது ஆக்டர் நேமு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்ன கண்ட்ரி அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட கொரி. ஓகேவா. இதுதான் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி. இதில் வேணும்னா பிஸ்னஸ் ரூல்ஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி பேஸ் பண்ணி மட்டும் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். ஸோ இதுதான். ஓகே. இப்போ ஸோ இதுதான் இருக்கிறேன்னா இப்போ டைரக்ட் கொரி நான் டைரக்ட் கொரி செலக்ட் பண்ணி இந்த கொரியை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் சம்டைம் பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து டேட்டாபேஸ் கேட்குதுல்ல. இப்போ இங்கே வந்து யூசர் நேம் என்னோட க்ரெடென்ஷியல் கொடுக்குறேன். ஓகே. என்னோட சர்வர் இதான் யூஸ்வலாக ப்ராம்ப்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த டேட்டாபேஸ் இது கொடுத்தோன்னா கொடுத்தோன்னா அது வேலிடேட் பண்ணும். சரியா. ஏன்னா இப்போ நம்ம டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணால் விண்டோஸும் யூஸ் பண்ண முடியாது, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால டேட்டாபேஸ் கொடுத்துட்டு அதை கரஸ்பாண்டிங் க்ரெடென்ஷியல் கரெக்டாக வேலிடேட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். நான் சொல்லுது என்கவுண்டர் எரர் சொல்லுது ஒரு நிமிஷம்.
எடுக்கக்கூடாது. ஓ ஓ மை காட், இட்ஸ் ஓகே. கேஸ் சென்சிட்டிவாக பார்த்தது. சரி, ஓகே, லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து டேட்டா லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபேமிலி நேம் வாஸ் நாட் ஸ்பெசிஃபைட். ஓகே ஓகே, அது சேம் நேம் ரிப்பீட் ஆகிறதுனால அது அடம் பிடிக்குது. ஏன்னா இங்கே வந்து நான் ஃபேமிலி நேம் 2 தடவை கொடுத்துருக்கேன்ல, அதனால் அதுக்கு புரிஞ்சிக்க முடியல. அப்ளை. ஓகே, நோ ப்ராப்ளம், we can re-edit. Got the change. Okay, we can redo it again. இந்த ஃபேமிலி நேம் வந்து நம்ம வந்து மாற்றிக்குவோம். இந்த இது இருக்குல்ல, ஸோ அலையஸ் கொடுத்துக்குவோம். T_family name. இது வந்து actor_family name சும்மா, இல்லைன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஏபிள் டு டூ இட். ஸோ ஓகே, ஸோ ஹியர் ஓகே கூல். ஸோ ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த கொரியன் கொடுத்துரும் டிஃபால்ட்டாக. முன்னாடி ஸ்னாப்ஷாட் வந்து இந்த டேபிள் நேம் ஆசிட்டிஸ் வந்துச்சுல, பட் இந்த கேஸ் கொரியா வரதுனால கொரியன் கொடுக்கும். நீங்கள் வேணுன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ஃபிலிம் டேட்டா ஆர் சம்திங், வாட் எவர் யூ கேன் கால் இட். ஓகே, ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இப்போ இந்த மாடல் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களால் இப்போது இங்கே வந்து உங்களுக்கு இந்த டேபிள் வியூ இங்கே வந்து பேசிக்கலி 3 வியூ பார்ப்பீங்க. ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ, அந்த மாடல் வியூ பார்ப்பீங்கள்ல. பட் இங்கே வந்து இந்த டேபிள் வியூ காட்ட மாட்டேங்குது. ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னா, இது வந்து டைரக்ட் கொரியில், அதனால் இட் வில் நாட் ஷோ. ஏன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது டேட்டா. ஏன்னா இட்ஸ் கண்ட்ரோல்டு பை சோர்ஸ் சிஸ்டம் இல்லை. நீங்கள் கொரி தான் யூஸ் பண்ணுறீங்கனால இது நீங்கள் ஒன்றுமே, இதுதான் நான் சொன்னேன் ஆஸ் எக்ஸ்பிளைன் இன் த பிகினிங். இங்கே வந்து கம்ப்ளீட்லி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. யூ கேனாட் ஷெட்யூல் ரெஃப்ரெஷோ இல்லை இதுவோ, நீங்கள் வேறு எதுவுமே அந்த டேட்டாவை ஆல்டர் பண்ண முடியாது. ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதாவது பண்ணணுன்னா கூட அந்த கொரியிலே நீங்கள் எதாவது பண்ணிக்கணும். சரியா? ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கலாம். பட் யூ கேனாட் மேக் எனி சேஞ்சஸ் ஆர் எனி நியூ காலம்ஸ், டாக்ஸ் எக்ஸ்பிரஷன், நத்திங் டூயிங். டைரக்ட் அந்த கொரியிலேயே நீங்கள் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இதுதான் டைரக்ட் கொரியோட குட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த டேபிள் வியூ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் போயிட்டு டாக்ஸ் எழுதுறதோ, புது காலம் எழுதுறதோ எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன டேஷ்போர்ட் நான் போடுறேன்னா, the same dashboard like what we did before. இப்போ நான் ஒரு கிளஸ்டர் ஷார்ட் அதே மாதிரியே போடுறேன்னா, country wise the same box office and அவ்வளோதான். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் போயிட்டு விஷுவலில் போயிட்டு டேட்டா லேபிள்ஸில் போயிட்டு இந்த டிஸ்பிளே யூனிட்ஸ் நான் மாற்ற போகிறேன். அது ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இந்த வேல்யூவில் போயிட்டு இந்த வேல்யூவில் நான் டிஸ்பிளே யூனிட்ஸ் ட்ரில்லியன் காட்டுது. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த டிஸ்பிளே யூனிட்ஸை நான் ஜஸ்ட்டு ஒரு பில்லியன்ஸ்க்கு மாற்றி விடுறேன். மேலே மாறிடுச்சு பாருங்கள், தெரியுதா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ஆட்ரிபியூட்ஸ் யூ கேன் மாடிஃபை ஆஸ் பர் அவர் நீட். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு வால்பேப்பரில் ஜஸ்ட் ஐம் சேஞ்சிங் இட். ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட் சின்ன ஒரு ஸ்லைசர் போட்டு வில் ஃபினிஷ் இட். ஓகே, ஸோ விச் கண்ட்ரி ஐ வாண்ட் டு. ஓகே, ஸோ இதில் வெறும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் டேட்டா தான் இருக்கிறதுனால, ஸோ யூ கேன் சி. Okay, instead of that, again, give
என்ன டைரக்டர் வைஸ் கொடுத்துருக்கேன் இந்த தடவை ஒரு குயிக் சேஞ்ச்க்காக. ஓகேவா? இது வந்து நத்திங் பட் இது டைரக்டர் நேம். விஷுவல் நேம் வந்து ஐம் சேஞ்சிங் டு டைரக்டர். ஓகே. ஸோ என்ன டைரக்டர் பண்ணாருன்ட்டு இதை வந்து நான் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு ட்ராப் டவுன் ஐ கேன் கோ தட் டு. ஸோ ஸ்லைசர், go to style and change it to drop down. I can see, and from this if I want to make it to search, இது enable பண்ணிட்டீங்கன்னா இங்கே சர்ச்சில் இங்கே டைப் பண்ணதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஆல்ட்ரிச். ஸோ இந்த பர்டிகுலர் டைரக்டர் ஒன்றுமே வெளியே ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் ஸோ இந்த பர்டிகுலர் டைரக்டர் இந்த சர்ச்சில் பட்ஜெட் எவ்வளோ, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ இதை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோன்னா சேம் இங்கே போயிட்டு I'm going to save PowerBI report server. ஸோ இங்கே வந்து டைரக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ புரியுத வித்தியாசம்? இப்போ வந்து இப்போ டைரக்ட் query மெத்தடு நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓ மை காட், கமான் ஸ்டில் இட்ஸ் லோடிங். ஓ சம்திங் இஸ் கான் ராங். The heck. Okay, take me there. அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இல்லாதனால எரர் அடிக்குது அனாலிசிஸ் சர்வர். ஏன்னா அது டைரக்ட் query யூஸ் பண்ணோம்ல, இட்ஸ் நாட் ஃபிட்டிங் இன் டு கரெக்ட்லி. திஸ் இஸ் வியர்ட் ஆக்சுவலி. ஓகே, பட் ஆனால் திஸ் இஸ் ஹவ் இட் லுக் லைக் ஆக்சுவலாக. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன். ஓகே, SC test 1 2 3. சாரி, சம்திங் blown out. ஓகே, இப்போ வந்து திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, திஸ் நான் அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு. பட் திஸ் இஸ் வியர்ட். பட் ஆனால் திஸ் இஸ் ஹவ் இட் லுக் லைக் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகே, data source settings, surprise. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சதில்ல. இப்போது என்ன சொல்கிறது, நம்ம டைரக்ட் query மெத்தடு இம்போர்ட் மெத்தடு பார்த்துட்டோம். எப்படி பப்ளிஷ் பண்ணோம், பப்ளிஷ் பண்ண பிறகு எப்படி டேட்டா சோர்ஸ் கனெக்ஷன் பண்ணோம், கனெக்ஷன் பண்ண பிறகு எப்படி ஷெட்யூல் எனேபிள் பண்ணோம், ரெஃப்ரெஷ் எனேபிள் பண்ணோம், பண்ணிட்ட பிறகு ரோல்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். டைரக்ட் query எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஐ திங்க் இன்றைக்கி செஷனுக்கு இது போதும். லக்ஷ்மி, நான் உங்கள்கிட்ட நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அரவிந்த் சிஸ்டமில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் செஷனில் வேணால் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக டைப் பண்ணும் வேறு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்க்கு. ஐ வில் டெல் யூ வாட் டு டூ நெக்ஸ்ட். ப்ராப்ளி டியூஸ்டேல வென்ஸ்டே கனெக்ட். அரவிந்த், டியூஸ்டேல வென்ஸ்டே அவைலபிளாக இருப்பியா அதே டைமு? ஸோ நான் டாபிக் என்னன்னு சொல்கிறேன். பட் இது வந்து இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷனுக்கான டாபிக் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் உன்னோட சிஸ்டமில் ஏற்கனவே ஒர்க் ஆகுதுல பர்ஃபெக்டாக. அந்த இது மட்டும் தான் இஷ்யூ, எக்ஸ்பைரி மட்டும் தான் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. நான் உனக்கு அந்த இது ரிப்போர்ட் சர்வர் மட்டும் வச்சிருக்கேன். மற்ற ஓகே நான் கனெக்ட் பண்ணுறேன் அரவிந்த், உனக்கு நான் தனியாக கனெக்ட் பண்ணுறேன் எப்படி பண்ணுன்ட்டு. அதேமாதிரி லக்ஷ்மி, நானும் உங்கள் கூட தனியாக கனெக்ட் பண்ணி எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன். வேறு எதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த டாப்பிக்கில்? வேற அந்த இது டைரக்ட் query சொன்னீங்க, அது வந்து நம்ம ஒன்ஸ் டேட்டாவை லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த query-யை கூட எடிட் பண்ண முடியாதா, சேஞ்ச் பண்ண முடியாதா? query எடிட் பண்ண query எடிட் பண்ண தட்ஸ் அ ரியலி குட் கொஸ்டின். நீ query வேணும்னா மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். சப்போஸ் அடிஷ்னல் காலம் வேணும்னா இங்கே இந்த இருக்குல்ல டேட்டா செட், இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல, இதில் வந்து இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடிட் queryன்னு ஆப்ஷன் இருக்கும். பார், இந்த எடிட் query எனேபிள் ஆகல. ஓகே, இங்கே பண்ண முடியலன்னா ப்ராப்ளி என்ன பண்ணேன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இருக்குல்ல ஸ்க்ரீனில், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் போயிட்டு இங்கே இந்த சோர்ஸ் இருக்குல்ல, அப்ளை ஸ்டெப்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில், இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங் கொடுத்துன்னா query வந்துருச்சு பார்.
இந்த கொரி நீ மாடிஃபைட் கொரி நீ அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே போயிட்டு. ஓகே. ஸோ இது வந்து இதுதான் பவர் கொரி எடிட்டர்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் தே கால் இட் அஸ் பவர் கொரி எடிட்டர். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்து நீ உள்ளே போயிட்டேன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுதுல, இது பவர் கொரி எடிட்டர். இங்கே வழியும் நிறைய நீ டாக்ஸ் எல்லாம் பண்ணலாம். நிறைய இது டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அட்வான்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டு பிகின் வித் திஸ் இஸ் ஃபைன். ஓகேவா? இதுலேயே நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நம்ம வந்து இந்த டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம்ல, இந்த டேட்டா சோர்ஸ்லேயே வந்து இப்போ ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம்ல, இந்த சர்வரையும் டேட்டாபேஸையும் அதையே கூட பேராமீட்டரைஸ் பண்ணிடலாம். அதை பேராமீட்டரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த மேனேஜ் பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல. இங்கே போயிட்டு நியூ பேராமீட்டர்ஸ் கொடுத்து இங்கே சர்வர் கொடுத்துட்டு அந்த டேட்டாபேஸ் நேம் வந்து கொடுத்து இங்கே மூவிஸ் கொடுத்துட்டேன். டேட்டாபேஸ் நேம் மூவிஸில் இப்போ போயிட்டு இப்போ இந்த கொரி இருக்குல்ல, இந்த கொரிஸில் போயிட்டு நான் இந்த அட்வான்ஸ் எடிட்டர்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே போயிட்டு சர்வர் டேட்டாபேஸ் கொடுத்துக்கலாம். அந்த பேராமீட்டர்ஸுக்குள்ளே இருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட். இது எங்கே யூஸ் ஆகும்னா, டேட்டாபேஸ் வந்து சரி இந்த டேஷ்போர்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். டெவலப்மெண்ட்லேருந்து டெஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் டிப்ளாய் பண்ணும்போதுன்னா, நான் சிம்பிளாக போய் இந்த சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பேராமீட்டரை போய் மாற்றிட்டா போதும். ஐ நோ நீட் டு சேஞ்ச் இட் எவ்ரிவேர் இன்சைட் த டேஷ்போர்ட் டேட்டா செட். புரியுதா? ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக வி ஆர் மெயின்டைனிங் எஸ் எ பேராமீட்டர். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஏன்னா இப்போ இந்த டேஷ்போர்டில் ஒன்லி ஒரு டேட்டா செட் இருக்குது. பட் வேறஸ் நீ ஒரு காம்ப்ளெக்ஸ் டேஷ்போர்டு ஹேண்டில் பண்ணுற விச் கன்சிஸ்ட் ஆஃப் 20 to 25ன்னு வச்சுக்கேன். அப்போ அங்கே போயிட்டு நான் ஒரு இடத்துல நீ ஹார்ட் கோட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்னா அந்த டெவ்லேருந்து டெஸ்ட்டில் மாற்றுறதுக்கு டெஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷனில் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆஸ் அட்மின் பர்சனாக எனக்கு. அதுக்கு பதிலாக நீ வந்து ஒரு பேராமீட்டரை வச்சுட்டேன்னா இந்த ஒரே ஒரு பேராமீட்டரில் போயிட்டு நான் மாற்றிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் என் வேலை. புரியுதா? ஸோ அதுதான் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ஈஸி. ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவ்வளோதான். திஸ் இஸ் இங்கே போயிட்டு கூட நீ சப்போஸ் இங்கே போனேன்னா ஒன்ஸ் நீ பேராமீட்டர் எனேபிள் பண்ண இங்கே டேட்டாபேஸ் பேராமீட்டர் எடிட் பேராமீட்டர்ஸ் எனேபிள் ஆகிட்டு இருக்கும். இதில் போய் நீ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டேட்டாபேஸே நீ மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ சர்வர் நீ மாற்றணும் மாற்றிக்கலாம். புரியுதா? ஈஸி. ஸோ ஆனால் நீ கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். எப்படி எடிட் பண்ண நீ அது புரிஞ்சதுல உனக்கு. இது அடிஷ்னலாக இந்த பேராமீட்டர் எடுத்து சொன்னேன். சரியா? சரி, நான் வேற என்ன டாபிக்ஸ் நான் நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன் அரவிந்த். நம்ம சேம் இப்படியே கனெக்ட் பண்ணிக்குவோம். லக்ஷ்மி இருக்கீங்களா? இருக்கிறேன். என்னாச்சு, ஒன்னும் ஸ்கிரீன் தெரியல, அப்செட் ஆயிட்டீங்களா? ஆமா, எனக்கு ஸ்கிரீன் தெரியவே இல்லை நீங்க சொல்றது. சரி, ஓகே. இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். நான் அரவிந்த் நீ வேணா சரி இந்த செஷனை நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது ஐ திங்க் இது நான் ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு 2 பேருக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டாப் ரெக்கார்டிங்.